ஹலோ guys, இன்னைக்கு நம்ம வீடியோவில் சம் நம்பர் 29 தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிக்கலாம். From the following particulars, prepare a cost sheet showing the components of total cost and profit for the year ended 31st December 2009. ஓகே, ஸோ இங்கே வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஒன்றா வந்துட்டு நம்மளோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் ஷீட்டில் என்டர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கொடுத்துட்டாங்க. ஸோ ஓப்பனிங் வந்துட்டு எவ்வளோ 30,000, தென் க்ளோசிங் வந்துட்டு 25,000. அதை நம்ம நெகட்டிவ்ல போடணும். ஓகே, ஏன்னா க்ளோசிங்கை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அதனால தென் காஸ்ட் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஸோ ஒர்க் இன் ப்ராக்ரஸோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் இது எங்கே போகும்? ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து நமக்கு ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ்குள்ளே போகும். கரெக்டாக? ஸோ ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸில் ஓப்பனிங்கை நம்ம 12,000 ஆட் பண்ணுறோம், க்ளோசிங்கை நம்ம 15,000 மைனஸ் பண்ணுறோம். அடுத்தது பாருங்க, காஸ்ட் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் 60,000 ஓப்பனிங் அண்ட் 55,000 க்ளோசிங். இது எங்கே போகும்? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் சோல்ட். கரெக்ட். ஸோ ஓப்பனிங்கை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம், க்ளோசிங்கை மைனஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டாக் முடிஞ்சிச்சு. அடுத்தது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், பர்ச்சேசஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். ஸோ பர்ச்சேசஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் எங்கே போகும்? ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு காலம். ஓகே, ஸோ 4,50,000 நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகே, அடுத்தது வேஜஸ் பெய்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது என்னது? டைரக்ட் வேஜஸ். ஸோ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்க்குள்ளே போயிடும். ஸோ டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் 2,30,000. அடுத்தது ஃபேக்ட்ரி ஓவரேஜ் என்னது? ஃபேக்ட்ரி காஸ்ட் கண்டுபிடிப்போம்ல, அந்த இதுக்குள்ளே போயிடும். ஸோ ஃபேக்ட்ரி ஓவரேஜில் வந்து நம்ம ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்ஸ்னு போட்டு இந்த 92,000 நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவரேஜ் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவரேஜ்க்குள்ளே போயிடும். அது பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனோட இதில் போகும். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் 30,000. அடுத்தது செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவரேஜ் 20,000. இது எங்கே போகும்? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிப்போம்ல, அதுக்கும் மேலே போகும். அதாவது செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவரேஜ்க்குள்ளே போகும். ஸோ செல்லிங் எக்ஸ்பென்சஸ் 20,000. அடுத்தது சேல்ஸ் வந்து நமக்கு 9 lakhs கொடுத்துருப்பாங்க. ஸோ சேல்ஸ் வந்து நமக்கு 9 lakhs. ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் டோட்டல் பண்ண வேண்டியதான். ஸோ ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணோன்னா ஓப்பனிங் ப்ளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் பண்ணோன்னா 4,45,000 வருது. ஸோ இதுதான் நம்மளோட ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம். அடுத்தது நம்மளோட ப்ரைம் காஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவோம்? 4,45,000 ப்ளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 2,30,000. ஸோ 6,85,000 தான் நம்மளோட ப்ரைம் காஸ்ட். அடுத்தது ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட். ஸோ ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்க்கு நம்ம ஃபஸ்ட்டு டோட்டல் பண்ணிடலாம் ஃபேக்ட்ரி காஸ்ட் எல்லாத்தையும். ஸோ 92,000 ப்ளஸ் 12,000 மைனஸ் 15,000 பண்ணோன்னா நமக்கு 89,000 வருது. ஸோ இப்போ இந்த ப்ரைம் காஸ்ட் கூட நம்ம இந்த 89,000 ஆட் பண்ணுறோம். ஸோ ஒர்க் காஸ்ட் எவ்வளோ? 7,74,000. ஸோ இந்த ஒர்க் காஸ்ட் கூட நம்ம அட்மின் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஆட் பண்ணோம்னா நமக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கிடைக்கும். ஸோ ஒர்க் காஸ்ட் ப்ளஸ் அட்மின் எக்ஸ்பென்சஸ் 30,000. 8,04,000 தான் நம்மளோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகேவா? அடுத்தது நமக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கூட நம்ம ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸை ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் சோல்டு கிடைக்கும். ஸோ ஓப்பனிங் மைனஸ் க்ளோசிங் பண்ணோம்னா நமக்கு 5,000 வருது நெட் அமௌண்ட் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ். ஸோ அதில் இந்த 8,04,000 ப்ளஸ் இந்த 5,000 ஆட் பண்ணோம்னா நமக்கு 8,09,000 தான் நம்மளோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் சோல்டு. அடுத்தது நமக்கு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவரேஜ். ஸோ செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவரேஜ் நமக்கு 20,000 இருக்கு. ஸோ இதை நம்ம வந்துட்டு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் சோல்டு கூட ஆட் பண்ணோம்னா நமக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கிடைச்சோம். டோட்டல் காஸ்ட் இதுதான் நமக்கு. ஓகேவா? ஸோ டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 8,29,000. ஸோ இப்போ நமக்கு சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 9 lakhs. 9 lakhsல நம்மளோட காஸ்ட் வந்து 8,29,000. அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ? 9 lakhs மைனஸ் 8,29,000 பண்ணோம்னா நமக்கு 71,000 தான் நம்மளோட ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த சம். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பாய்.